வணக்கம். இது அரேஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்ன? ஒரு காணொலியின் மூலமாக திரையில் பார்க்கலாம். ஊரணைக்கடா கண்ணமுடிய கப்புனு வை அடுத்த ரவுண்ட் வச்சுட்டு அடி 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 தாலி கடிக்கிறா கடிக்கிறா சீக்கிரம் சீக்கிரம் விடு. இல்ல கிடையாது. இப்படி தரடா. ஊரா நக்குடா. ஊரா எனக்கு இப்ப ஊரா எடுத்துக்க. ஊரா எடுத்துக்க. குரு நேரம் சொல்லி போட்டோ எடுத்து அப்படியே போட்டு விடுறேன். ஏய் போட்டோ எடுக்க என்ன எல்லாம் போட்டீங்கன்னா நான் அப்படியே வச்சிருவேன். கொண்டே விடுவேன். குரு விளையாண்டு இருக்காதீங்க. ஒரு அளவுக்கு தான் விளையாடுறது என்ன சார்? உள்ளபடியே மிகுந்த அதிர்ச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த காணொலிகள் நீங்கள் தமிழகத்தினுடைய தற்போதைய நிலைமையின் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாகவே பார்க்க இயலுகிறது. மிகச்சிறிய குழந்தைகள் இன்றைக்கு மதுபானத்தை அருந்தக்கூடிய காட்சிகளையும் அதை ஊக்கப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் இளைஞர்கள் கூட்டம் ஒருபுறம், மறுபுறம் பள்ளி சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி மாணவி, அவளுக்கு ஒரு காதல், அதற்கு ஒரு தோல்வி, அந்த காதல் தோல்வியால் அவள் மது அருந்தக்கூடிய ஒரு போக்கு, மது அருந்திவிட்டு சாலையில் இருந்து அவள் இன்றைக்கு தன்னை மறந்த நிலையில் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒவ்வொரு பெற்றோர்களின் கண்ணிலும் இரத்தத்தை வரவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இதுபோன்ற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருப்பது யார் காரணம்? இதற்கு தீர்வு என்ன? எந்த சமரசமும் இன்றி மிக தெளிவாக இதற்கான காரணிகளையும் தீர்வையும் அலசி ஆராய்வதே இன்றைய கேள்வி நேரத்தின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. விவாதத்திற்குள் பயணிக்கலாம். நம்முடைய அரங்கில் 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம் விவாதத்திற்குள். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு சமரசம் அதிமுகவின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அவரையும் நான் வணங்கி வரவேற்கிறேன். திரு அந்திரிதாஸ் மதிமுகவின் சார்பில் வழக்கறிஞர் அந்திரிதாஸை வரவேற்கிறேன். திரு தமிழ்தாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவரும் நம்மோடு இணைகிறார். வணக்கம். 4 பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று திரு சமரசம் அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் நினைக்கிறேன். இன்றைய தேதியில் தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிமுக என்ற காரணத்தினால் இந்த கேள்வி உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். இதில் அதிமுக திமுக என்பதற்கு அப்பாற்பட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்க உங்கள் இருவரிடம் தான் இதற்கான கேள்விகளை பெற முடியுங்கிறதுனால இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கொஞ்சமாவது ஒரு குற்ற உணர்ச்சி, இதுக்கு அதிமுகவும் ஒரு காரணம், இந்த அரசும் ஒரு காரணம் என்ற குற்ற உணர்ச்சி உங்களுக்குள் எழவில்லையா ஐயா? அதாவது இந்த குழந்தைகள் வீட்டிலிருந்து தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் போய் ரகசியமாக வாங்கி போய் எங்கேயாவது சாப்பிட்டாங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க பாருங்கன்னு அர்த்தம். இது வந்து ஒரு இன்னொரு 4 வருஷத்தில் அதுவும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நடந்துலாம் போக முடியாது, இன்னொரு 4-5 வருஷத்தில் போயிடுவாங்க. இது யாரும் அவங்களா இது அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கொண்டு அவர்கள் பயிற்சி, அதாவது ஒரு தமாஷ் என்று வேடிக்கை பார்க்கிறார்கள். இல்லை, அதுதான் ஏன் கேட்குறேன். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர், இப்போ நீங்கள் குழந்தையா இருக்கும்போதோ அல்லது நான் குழந்தையா இருக்கும்போது நிச்சயமாக நான் பல இடங்களில் பதிவு செஞ்சது, நான் குழந்தையா இருக்கும்போது போகும்போது எங்கள் அம்மாவோட போகும்போது அப்போ மது கிடையாது. அந்த நிலையில் கள்ளச்சாராயம் அங்கொன்று இங்கொன்றாக கிடைக்கக்கூடிய கள்ளச்சாரத்தை பறிக்கிட்டு யாரோ ஒருத்தன் ரோட்டில் இருந்தான்னா முழு சுயநினைவற்று அவன் இருந்தால் கூட, ரோட்டில் சாலையில் கிடந்தா கூட எங்கள் அம்மா அதை தாண்டி போகிறதுக்கு அச்சப்பட்டாங்க. ஒரு குடித்தவனை பார்த்து ஒரு பயந்த ஒரு அச்சப்பட்ட நிலை மாறி சமூகத்தின் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக புழங்கி போகக்கூடிய ஒரு நிலை வந்திருக்குது. அப்படிங்கிறது எவ்வளோ வேதனையான விஷயம். உண்மை தானே அது? அதை தான் கேட்குறேன். அதற்கான ஒரு குற்ற உணர்வு என்பது அதிமுகவிற்கு இருக்கிறதா நான் கேட்குறேன். அதிமுகவுக்கு இருக்குது இல்லைன்றது வேற. சரி, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இல்லை, நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடியவர் அப்படிங்கிற முறையில் நான் தண்ணி அடித்ததில்லை, சிகரெட் குடிச்சதில்லை, சீட் ஆடினதில்லை, தமிழ்வாணன் கல்கண்டு தமிழ்வாணன் எழுதியிருக்கிறான்னு பாருங்க. அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன். ஆனால் எல்லார் மத்தியிலையும் இருப்பேன். அவங்களுடைய உணர்வை, உரிமையை, அவங்க செய்யக்கூடியதை நான் கெடுக்க மாட்டேன். அதான் என்னுடைய பாலிசி. சரி, நம்ம இன்னும் கூட ஒரு பரந்துபட்ட விவாதத்துக்குள்ளே தான் போகணும்னு நான் நினைக்கிறேன் தளத்திற்கு. திரு தமிழ்தாசன், அவற்றை கேட்டு அதே கேள்வி தான் உங்களிடமும் கூட கேட்க தோன்றுகிறது. இன்றைக்கு அது விருட்சமாக இருக்கிறது, அதற்கு தண்ணீர் ஊற்றி உரம் போட்டெல்லாம் அதிமுக வளர்த்து விட்டது என்று மதுவை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள் ஒருவரும் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கான விதையை ஊன்றி
இந்த விருட்சத்தை இன்றைக்கு இவ்வளவு பெரியதாக வளர்வதற்கான விதையை ஊன்றியது திமுக தான் என்ற குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது அந்த குற்ற உணர்ச்சி திமுகவிற்கு இருக்கிறதா? 1938 மதுவிலக்கு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை இருந்து வந்த நேரத்திலே ராஜாஜி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சேலத்திற்கு இது போன்ற மதுவிலக்கு என்ற பெயரிலே சொல்லிவிட்டு நிறைய பள்ளிக்கூடங்களை மூடினார். எங்கே மூடினார்? அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் மூடினார். பெரியார் இதை கண்டித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை முன்னால் சொல்லிவிடுகிறேன். தந்தை பெரியார் இது போன்ற மதுவிலக்கு கொள்கையிலே மிக ஊறிப்போன பெரியார் அவர்கள் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களே 500க்கு மேல் வெட்டியவர். மதுவிலக்கு போராட்டம் உள்ளே ஜெயிலுக்கு போனவர். அப்பொழுது காந்தியிடத்தில் கேட்கும்போது நாடு முழுவதும் காங்கிரஸ் இருந்த நேரத்திலே கேட்கிறாரு, இந்த கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மதுவிலக்கு கொள்கையை கைவிட வேண்டும் என்று நீங்கள் சொன்னார் அல்லது அது என்று சொன்னால் அவருடைய துணைவியார் சரியா புரியல. மதுவிலக்கு கொள்கை, அந்த மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்துவதா கைவிட வேண்டுமா என்று காங்கிரஸ் இருதரப்பு அந்த கொள்கை மாறுபடுகிறார். பெரியார் மாறுபடுகிறாருங்கிறீங்க. அதாவது காங்கிரஸ்காரர்கள் மாறுபடுகிறார்கள். மாறுபடும் போது காந்தியிடத்தில் கேட்கும் போதே சொல்லுகிறார். அப்ப காந்தி என்ன சொல்றாரா, இது ஈரோட்டில் இருக்கக்கூடிய 2 பெண்களை தான் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். தந்தை பெரியாருடைய துணைவியார் நாகம்மை, அதை போல கண்ணம்மா சகோதரி என்று சொல்கிறார். அதே பெரியார் அந்த பெரியாருடைய கருத்து காலப்போக்கிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை மிக தெளிவா சொல்கிறார், மதுவிலக்கு கொள்கை ஏற்க வேண்டும். அதே விலக்கு கொள்கையை ஏற்க வேண்டும். மதுவிலக்கை ஏற்க வேண்டும்ங்கிறாரு. மதுவிலக்கு என்பது நடைமுறைப்படுத்த வேண்டும். மதுவிலக்குங்கிறது நடைமுறைப்படுத்த வேண்டும். மது இல்லாமல். மது என்றால் மது விலக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். மதுன்னா மது அமல்படுத்துறது, மது விலக்கு, மது இல்லாதது. ஆனால் அந்த கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு அரசு நடைமுறைப்படுத்தும் போது பல்வேறு களங்களை சந்திக்க வேண்டும். கட்டுரை எழுதியிருக்கிறார். பல்வேறு களங்கள் இந்த இடத்தில் நான் சொல்ல வருகிறேன். முன்னேற்ற கழகம் பெரியார் பேசிய பகுத்தறிவில் அதே பகுத்தறிவு கொள்கையோடு நம்ம நிறைய முரண்படுகிறோம். ஒரு விஷயம் அடிப்படையில் என்னுடைய கேள்வி என்பது மாற்றம் ஒன்றே மாறாதது. ரைட், பெரியார் சொன்ன விஷயங்களில் நாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அதன் பிறகு அண்ணா மாறுபடுகிறார். அவர் முற்றிலும் இறை நம்பிக்கை அற்றவராகத்தான் பெரியார் இருந்தார். பெரியார் தன்னுடைய தோப்புகளில் இருந்த தென்னை மரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தினார் அப்படிங்கறதான் வரலாறு. நம்ம பெரியார் ஏதோ மதுவை ஆதரிச்சதாங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் பிம்பத்தையும் மதுவை ஆதரித்தார் என்ற பிம்பத்தை தோன்றுவதற்கு முன்னால் நான் சொல்கிறேன். நான் என்னுடைய கேள்வி பெரியாரை விட்டுங்க. நான் ஏன் இந்த விவாதத்துக்குள்ள வந்தேன். என்னுடைய கேள்வி என்பது திமுக மதுக்கடைகளை மதுவிலக்கு இருந்த தமிழகத்தில் மதுவிலக்கிற்கான தடையை நான் பெரியார் உங்களுடைய தலைவருக்கு மதுவிலக்கிற்கான தடையை முதலில் தமிழகத்தில் அமல்படுத்தியது யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். நான் இது சொல்ல கேட்கிறேன். இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே மதுவிலக்கு கொள்கை இருந்த போதே, மதுவிற்கு தடை இருந்த காலத்திலேயே பல வழிகளில் கள்ளச்சாராயங்கள் பெருக்கெடுத்து போய் பல சாவுகள் ஏற்பட்டன, பட்டியல் இருக்கின்றன. சரி, இதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள், அதாவது பொதுக்குழு கூட்டப்படுகிறது. பொதுக்குழு திராவிட முன்னேற்ற அன்றைக்கு எம்ஜிஆர் இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டப்படும் போது கோவையிலே பேசுகிறார், எம்ஜிஆர் பேசுகிறார், ஆனந்த விகடன் எழுதுகிறார், தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுகிறார். மதுவிலக்கு கொள்கை இருக்கிறது. அதே நேரத்தில் மாளிகைக்கு பெர்மிட்டு மண் குடிசை வாசிக்கு கைப்பூட்டா நான் காமராஜன் கேட்ட கேள்வி அதே அவரே அன்றைக்கு அது போல் கேட்கிறார். அதனால எல்லோருக்கும் சொல்லிவிட்டு நடைமுறைப்படுத்துவதில், அதாவது மதுவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நடத்துகிற காங்கிரஸ் ஆட்சியிலேயே இத்தனை கலப்பலிகள் நடக்கின்றன. அதே நேரத்தில் மதுவை அருந்துகிற மற்ற மாநிலங்களா இருக்கிற அந்த மாநிலத்திலும் இத்தனை கலச்சாவுகள் இருக்கின்றன, பட்டியல் எடுக்க. அதனால நம்ம கொடுத்துருவோம். அந்த பொதுக்குழுவிலே இருந்தவன் நான், அந்த பொதுக்குழுவிலே இருந்தவன் அப்படி பட்டியலிட்டு சொல்லுகிறார். அவர் எதிர முரண்படுறாருன்னு கேட்கல. அவர் எதிர முரண்படுறீங்க? எம்ஜிஆர் அப்படி சொல்லலைங்கறீங்க. நான் சொல்ல வந்த பதிலுக்கு எம்ஜிஆர் அப்படி முரண்படலைங்கறீங்களா? இல்லங்க, அவன் அங்கிருந்து வெளியே வந்துட்டார். இல்ல, எம்ஜிஆர் மதுவை ஆதரித்தாரா அல்லது மதுவை எதிர்த்தாரா? அடிப்படையில் ஒரே கேள்வி. எதிர்த்தாருங்க. ரைட். அப்ப எம்ஜிஆரின் கொள்கைக்கு எதிராக அதிமுக அரசு செயல்படுகிறது. இல்லங்க, எம்ஜிஆர் மதுவை எதிர்த்தார். ஆனா அதிமுக அரசு மதுவை வீதிதோறும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முழங்காலுக்கும் இந்த மொட்டைத்தலைக்கு முடி போடுறதெல்லாம் வேண்டாம். இல்ல, நான் கேக்குறேன், தயவு செய்து இல்லைங்க, கோயம்புத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இதை கொண்டு வரும்போது அவர் எதிர்த்து வெளியே வந்து விட்டார்.
முரசொலி மாறன் அவர்களும் கருணாநிதி அவர்களும் அவரிடம் வந்து கெஞ்சி கேட்டு அண்ணா மறைந்ததும் இப்பொழுது பட்ஜெட் போடுறதுக்குரிய பணம் இல்லை, இப்போ தான் கர்நாடக அரசு ஒரு இது வச்சு கலைச்சிட்டாங்க, என் தோளில் பாரத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த ஆட்சி போகிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்கலாமான்னு கெஞ்சி கேட்டு சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போனாங்க. ஒன்று, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து குடித்தால் 6 மாதம். எம்ஜிஆரினுடைய கொள்கைகளை நீங்கள் ஏன் பின்பற்றவில்லைன்னு தான் கேட்கிறோம். ஏங்க அப்படி எல்லாம் செஞ்சுட்டு யார் ஒத்துழைச்சது? பாமக ஒத்துழைச்சா? அண்ணன் சொல்றாங்க. நான் ஆதாரம் சொல்றேன். 1969ஆம் ஆண்டு 13/9 மாலை முரசு 8 பேட்டி கொடுக்கிறாரு. ஆனந்த விகடன் 8 கொடுக்கிறாரு. மதுவை அருந்துவது நம் கொள்கை இல்லை, அதே நேரத்தில் நடைமுறைப்படுத்தும் போது புரியுது. நீங்க என்னுடைய கேள்வி அதுதான் கேட்க வர்றேன். மதுவை குறித்த ஒரு பார்வை என்பது ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது, அதில் நல்ல பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு அது குழந்தைகளின் கையில் போய் சேரக்கூடிய அளவிற்கு அதை கட்டுப்படுத்த கூட தவறி விட்டோம். அதை சரியா இன்னும் கூட சேனலைஸ் பண்ணாம கூட விட்டோமாங்கிறது கூட எடுத்துக்கலாமே. ரைட், பூரண மது விலக்கு விட்டுருங்க, அதை ஏன் இவ்வளவு சேனலைஸ் பண்ணல, வீதி தோறும் போனது அப்படிங்கிறதா உங்களுடைய பார்வை? இரண்டு முக்கியமான கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். முதல் கருத்து, இன்றைக்கு நீங்கள் காட்டியது வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி, தென் மாவட்டத்தில் இருக்க காட்சியை காட்டினீங்க, மேற்கு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னீங்க, ஒரு பள்ளி. இப்படி தமிழகம் முழுவதுமே மது என்பது பரவி தமிழகத்துடைய கலாச்சாரத்தை, தமிழுடைய பண்பாட்டை மட்டுமல்ல வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய விஷப்பொருள். இதை திமுக கொண்டு வந்ததா அதிமுக கொண்டு வந்ததா என்ற விவாதம்லாம் விட முக்கியமான விவாதம் என்னென்னா, முதலில் கொண்டு வந்தது நீங்கள் சொன்ன விதையை விதைத்தவர் கருணாநிதி அவர்கள். கொட்டும் மலையிலே ராஜாஜி சென்று ஒரு சிறிய தவறு நீங்கள் செய்து விடார்கள், இந்த தவறு தலைமுறைகளை அளிக்கும் என்று தொலைநோக்கு பார்வையோடு சொன்னார். அவர் தலைமுறையில் அழிந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பட்ஜெட் வேண்டும் என்று நடந்த காரணம் இன்றைக்கு தலைமுறை அழிந்து கொண்டே இருக்கிறது. அதை தடுக்க முடியாமல் அன்றைக்கி சொன்ன மாதிரி எம்ஜிஆர் வந்து மதுவிலக்கு மதுவிலக்கு கண்டிப்பாக வேணும்னு சொன்னார், அந்த இதில் வெளிநடப்பு செய்தார். அதுக்கு பிறகு நான் தனியாக போய் பிரச்சாரம் பண்ணுறேன், மது வேணும்னு மது வேண்டான்னு பிரச்சாரம் பண்ணுறேன்னாரு. எப்படியோ அவருடைய அரசாங்கமும் சாராயத்தை விட்டுறது, இன்றைக்கு அதிமுக முழுமையாக விற்று கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் இந்த சமுதாயத்தை அழிக்கிற வேலையை இந்த 2 கட்சியும் செய்து கொண்டிருக்காங்க. அவர் இது கருத்து சொன்னார், மதுவிலக்கிலே பெரியார் ஊறி இருந்தார் என்று. பெரியார் மதுவிலக்கிலே ஊறி இருந்தார். அவர் தோற்றுவித்த கட்சியிலிருந்து அடுத்தடுத்து தோன்றிய கட்சிகள்லாம் மதுவிலே ஊறி, காமராஜர் சொன்னது போல ஒரே குட்டையிலே ஊறிய நிரூபித்துக் அந்திரிதாஸ், அடிப்படையில் உங்களுடைய பார்வை? அதாவது நீங்கள் காண்பித்த வீடியோ பதிவு ஒரு நாகரிக சமுதாயம் வெட்கி தலை குன வேண்டிய ஒரு நிகழ்வு. கற்காலம் என்கின்ற போர்வையில் நாம் காட்டுமிராண்டி காலத்தை நோக்கி போகிறோமோ என்கின்ற சந்தேகத்தை வரவேற்க. நீங்க தொடர்ந்து பதிவு. அதுக்கு முன்னாடி ஏன்னா நாங்களே மிகுந்த நாகரிகத்தோடு தான் அந்த காணொலியை காட்டுறோம். அந்த மாணவியினுடைய அந்த முழுமையான காணொலி எங்க வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். பொதுமேடையில் பகிர்ந்து கொள்ளாத சமுதாயம் சிறுமி அந்த அளவிற்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மது என்பது மகிழ்ச்சியிலே தொடங்கி துயரத்திலே முடிகின்ற காரணத்தால் மகிழ்ச்சியின் முதலிடத்தையும் துயரத்தினுடைய முதலிடத்தையும் வைத்து மது என்று வைத்திருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், விதை விதைத்தது யார், அதை மரமாக்கியது யார், பாதை போட்டது யார், ஸ்தலத்துக்கு போனது யார், கல்லை புதைத்தது யார், கட்டடத்தை எழுப்பியது யார் என்று நாம் நமக்குள்ளே பட்டிமன்றம் நடத்துவதை விட இதை ஒரு சமூக அக்கறையோடு அணுக வேண்டும் என்பது எங்களுடைய வாதம். இதனை எதிர்த்தவர்களே யார் நீ முந்தியா நான் முந்தியா என்று போட்டி போடுவதை விட இந்த சமூக அக்கறையிலே நமக்கும் பங்கு இருக்கிறது. ஒரு அநாகரிகமான உலகத்தை இட்டு செல்கிறதோ என்கின்ற அந்த இளைய தலைமுறையை திருத்தி பண்படுத்த வேண்டிய ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதற்கான சூழல் எந்த அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய அவங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் பல மேடைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரு கருணாநிதி அவர்கள் முன்பு சொன்னதாக பல மேடைகளில் உங்களை போன்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது சுற்றிலும் நெருப்பு இருக்கின்ற பொழுது ஒரு நடுவில் இருக்கிற கற்பூரம் மட்டும் என்ன செய்ய முடியும் என்பது போன்ற வாதங்கள் எல்லாம் வைத்தது உண்டு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய நெருப்பெல்லாம் ஒவ்வொன்றாக அணைய தொடங்கி இருக்கிறது. குஜராத்தில் அணைய தொடங்கிய நெருப்பு இன்றைக்கு கேரளா வரைக்கும் வந்திருக்கிறது. ஏன் தமிழகத்திலும் அந்த நெருப்பை நாம் அணைக்க முயற்சி செய்யக்கூடாது என்ற கேள்வியோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்கிறேன். இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது போன்ற குழந்தைகளும் கூட மிக எளிதாக மதுவை கையாளக்கூடிய போக்கு என்பது சமூகத்தின் சீரழிவா, நிர்வாகத்தின் சீரழிவா? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்கள் உங்களின் கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக நீங்களும் அடுத்தடுத்த சூச்சுக்களில் முன்வைக்கலாம் என்ற தகவலை தெரிவித்து ஒரு சிறிய இடைவேளைக்கு வழி கொடுக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கிறதா இளைய சமூகம்? குழந்தைகளின் கைகளுக்கு கூட மது கிடைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணிகள் என்ன, தீர்வு என்ன என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இடைவேளைக்கு பிறகு நம்மிடையே காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு தமிழறிவு மணியன் நேரலையின் வாயிலாக இணைகிறார். ஐயா வணக்கம்.
வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளி காட்சிகளை நீங்களும் கூட பார்த்திருப்பீர்கள். குழந்தைகள் நேற்று கோவையில் ஒரு மாணவி மதுவினால் சாலையில் தன்னை மறந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்களும் கூட பார்த்திருப்பீர்கள். இது எந்த அளவிற்கு இது நிர்வாகத்தில் வேறு வழி இல்லை, மது விற்பனை செய்யாவிட்டால் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கும் என்ற ஒரு வாதத்தை நிர்வாகத்தின் தரப்பில், நான் சொல்றது ஆட்சியாளர்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த வாதத்தை வைக்கிறார்கள். இதை சேனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அல்லது முற்றிலும் ஒழிப்பது என்பது சாத்தியமில்லாதது அப்படிங்கிற அவருடைய வாதத்தில் நீங்கள் மாறுபடுகிறீர்களா? முற்றிலும் ஒழிப்பது சாத்தியம் இல்லாதது என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் 1971 வரையில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு நடைமுறையில் இருந்திருக்கிறது. எனவே பூரண மதுவிலக்கு நடைமுறையில் இருந்த பொழுது கள்ளச்சாராயத்தின் மூலமாக ஏராளமான பேர் இறந்தார்கள். எனவே கள்ளச்சாராய சாவுகளை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் நல்ல சாராயத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அரசு, நான் கேட்கிறேன், ஒரு வெள்ளை அறிக்கை வைக்க தயாரா? 1971 மதுவிலக்கு முழுவதுமாக தகர்க்கப்படுகிற நாளுக்கு முன்பு வரையில் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவர்கள் எத்தனை பேர் என்று இந்த அரசு பட்டியல் போட தயாரா? அன்று கள்ளச்சாராயம் குடித்து செத்தவர்கள் ஒரு ஆண்டுக்கு 100 பேர் இருந்தால் அதிகம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் மக்கள் குடித்துவிட்டு உடல் கெட்ட நிலையில் உயிரோடு ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிராமத்திற்கு உள்ளே சென்றாலும் நீங்கள் ஒரு தலைமகனை இழந்த ஒரு குடும்பத்தை காணாமல் ஒரு கிராமத்தை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் குடியின்பாற்பட்ட நோய்களுக்கு ஆளாகி சிகிச்சைக்காக போய் நின்று கொண்டிருக்கிற அவலம் இருக்கிறது. எனவே கள்ளச்சாராயத்தினால் சாகக்கூடியவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அல்லது எண்ணிக்கை அறவே இல்லை என்று அரசு சொன்னாலும் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஏனென்றால் நல்ல சாராயத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் செத்து கொண்டிருக்கிற பொழுது கள்ளச்சாராயம் குறித்த பேச்சுக்கு இடமே கிடையாதே. இன்னொரு வாதம் கூட வைக்கப்படுகிறது ஐயா. இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வராத பட்சத்தில் ஒரு மாநிலத்தில் மட்டும், குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களில் மட்டும் மதுவிலக்கு என்பது, பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லாத ஒன்று. பாண்டிச்சேரியில் இருக்கிறது, அண்டை மாநிலங்களில் ஆந்திராவில் இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் அவ்வாறு கொண்டு வருவது என்பது பேசுவதற்கு உள்ளபடியே எங்களுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இந்தியா முழுமைக்குமான மதுவிலக்கு மட்டுமே தான் சாத்தியமா? மாநிலங்களில் அது சாத்தியம் இல்லையா? எப்படி நடைமுறை சாத்தியம் இல்லை? இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இல்லாத நிலையில் தமிழகத்திலே மட்டும் எப்படி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவது என்று கேட்டால் அவர்கள் கொஞ்சம் முகம் திருப்பி குஜராத் மாநிலத்தை பார்க்கட்டும். குஜராத் மாநிலம் இந்தியாவில் தானே இருக்கிறது. குஜராத் மாநிலத்துக்கு பக்கத்திலே இருக்கிற மராட்டிய மாநிலத்தில் மதுக்கடைகள் இருக்கின்றன. மராட்டிய மாநிலத்தில் மதுக்கடைகள் இருக்கின்றன என்ற காரணத்திற்காக குஜராத்திலும் மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றனவா என்ன? காந்தி பிறந்த மண் என்கிற ஒரே காரணத்திற்காக குஜராத்தில் இன்றளவும் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கின்றனவே. பூரண மதுவிலக்கு அங்கே நடைமுறைக்க இருக்கிறதே. எனவே இந்தியாவில் ஒரு குஜராத் இருக்கிற பொழுது ஏன் ஒரு தமிழ்நாடு இருக்க முடியாது? நான் கேட்கிற கேள்வி, சுதந்திர இந்தியாவில் தொடக்கம் தொட்டே தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறந்திருந்ததா? 1947 சுதந்திரம் கிடைத்தது. 71 தானே வருகிறது அப்படிங்கிறீங்க. 1937லேயே அந்த கேள்விக்கான விட நம்ம திரு சமரசம் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிற அதிமுக சார்பாக நான் அவருடைய கேள்வி அவர் கொஞ்சம் நாகரிகமான துணியில வச்சாரு. நான் தயவு செய்து தப்பா நினைச்சுக்கேன். நான் கொஞ்சம் வேற மாதிரியே கூட கேட்டுறேன். கள்ளச்சாராயத்தினால் சாகக்கூடாது என்ற எண்ணத்தோடு, அதாவது பிளாக்ல அரசாங்கத்துக்கு தெரியாம சாராயத்தை வாங்கி குடிச்சு 100 பேர் சாகிறத விட சாகிறதா இருந்தா நாங்களே கொள்றோம், நாங்க சட்டப்பூர்வமாக கொள்வோம் என்பதாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? அதாவது அண்ணன் மணியன், தமிழறிவு மணியன் அவர்கள் 2 கேள்வி கேட்டிருக்கிறார்கள். ஒரு வெளியிடுவீர்களா, முன்ன கள்ளச்சாராயம் சாப்பிட்டு எத்தனை பேர், இப்போ நல்ல சாராயம் சாப்பிட்டு சாவே இல்லையா எத்தனை, அதை விட அதிகமாக இருக்குதுன்னு அவரே வெளியிடட்டும். அவருக்கு தெரிந்த விஷயம் தெரிந்தால் அவர் வெளியிடட்டும். எங்களது எண்ணம், எங்களது நம்பிக்கை, இந்த சாராய கடையை திறந்ததனால் ஒரு சாவு இல்லை என்பதுதான். குடிக்கிறது பேர் குடிக்கிறாங்கிறது வேற. வெளியிட்டு அது சொல்லட்டும், பார்க்கலாம். 1. 2வது குஜராத்தில் இல்லை, டெல்லி இல்லை அப்படிங்கிறார். அதெல்லாம் எப்படி தெரியுங்களா? மொபைல் சர்வீஸ், ஃபோன் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்துடுச்சு. டோர் டு டோர் டெலிவரி பண்ணுறான். குஜராத்தில்
மகாத்மா காந்தியடிகள் இருந்த ஆசிரமத்து பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு பைப் வருது. அந்த பைப்பை திருப்பினா இது கொடுக்குறான். இது சொன்னது நான் அல்ல, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்திலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் லாட்டரி இன்னும் விற்பனைக்கு இருக்கிறது. ரைட், நீங்க ஏன் லாட்டரி தடை பண்ணீங்க? ஏங்க ஒரு எது எந்த நேரம் இப்ப இது கூட எங்களுது கட்சி கொள்கை. மற்ற மாநிலங்களில் லாட்டரி இருக்குதா இல்லையா? ஐயா, இது வந்து எங்களுடைய கட்சி கொள்கை அல்ல. ஒன்று மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மது விஷயம் வந்து கூட எங்கள் கட்சி கொள்கையே கிடையாது. நீங்க சொல்றதை விட நாங்க எதிரிகள். எதிர்க்கக்கூடிய விஷயத்தை ஏன் நீங்க நடைமுறைப்படுத்தீங்கன்னு தான் நான் கேக்குறேன். அதுதான் முடியும். இப்ப நான் வந்து ஏங்க நான் தண்ணி குடிக்கிறது இல்ல, தண்ணி குடிக்கிறவன் என்னால நிறுத்த முடியுமா? ஐயா, விபச்சாரம் பண்றது இல்லையா? ஆனா விபச்சாரம் பண்றவங்க நீங்க நிறுத்த தானே செய்றீங்க. அரசு தடை போட்டுருக்குது இல்ல. நம்ம பிட் பாக்கெட் அடிக்கிறதுல பட் பிட் பாக்கெட் படிக்கிறவனையும் கொலை செய்யறவனையும் கொள்ளை அடிக்கிறவனையும் தடுப்பதற்காக ஒரு காவல்துறை வச்சிருக்கோம் தானே. ஏங்க நீங்க அதாவது நீங்க நான் பண்ண மாட்டேன், ஆனா அவன் பண்ணா என்னால தடுக்க முடியாதுங்கிறது. அப்ப மது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிற கடவுள் அப்பாற்பட்டு கடவுள் உண்டுன்னு ஒருத்தர், கடவுள் இல்லைன்னு ஒருத்தர். ரொம்ப எளிமை. நீங்க எதுக்கு இல்ல, நாங்க ஊடகத்துல ஒரு காட்சி ஒளிபரப்புனா கூட ஒரு சட்டம் இருக்குது. மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு, மது அருந்துவது கேட்டை விளைவிக்குன்னு நீங்க போடாம நாங்க ஒரு காட்சியை கூட ஒளிபரப்பு. நான் ரொம்ப தெளிவா கேக்குறேன். இந்த நாட்டிற்கும் ஒரு வீட்டிற்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கேட்டை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அரசு செய்வது என்பது எவ்வளவு பெரிய துரோகம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த அண்ணா திமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி குடித்தால் 6 மாதம், காய்ச்சினால் நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் கொண்டு வந்தாரா இல்லையா? ஏங்க எந்த கட்சி ஆதரிச்சு? இப்ப வந்து எலெக்ஷன் வருது. திரு தமிழறிமணியன், நீங்க உங்களிடம் அந்த மாதிரியான புள்ளிவரம் இருக்குதா? நீங்க இருந்தா ஒரு அறிக்கை கொடுங்களேன்னு சமரசம் கேட்கிறார். நான் நண்பர் சமரசம் அவர்களுக்கு சொல்ல விரும்புவது, அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கம். எனவே அவர் முதல்வருக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராகவோ எந்த கருத்தையும் கூற முடியாது. அதனால்தான் என்னை போன்றவர்கள் மற்றவர்களிடம் வந்து எந்த விவாதங்களையும் வைக்க நான் விரும்புவதில்லை. நான் முதலில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். டால்ஸ்டாய் சொன்னதை மட்டும்தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நோ ஆர்குமெண்ட் இஸ் நெசசரி ஃபார் ஒன் ஹூ பிலீவ்ஸ் இன் காட், எனி ஆர்குமெண்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் ஒன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் காட் என்று மிக அற்புதமாக டால்ஸ்டாய் சொன்னார். நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடம் 1000 கருத்துக்களை முன்வைத்தாலும் அவர் மாறப்போவதில்லை. கடவுளை ஏற்றுக்கொள்ளவனிடம் நீங்கள் எந்த கருத்தையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்றுதான் மது பொறுத்தவரையிலையும். மதுவை குடிப்பதனால் நான் மயக்கமடைகிறேன், மதுவை குடிப்பதனால் என் உடல் கெடுகிறது, மதுவை குடிப்பதனால் ஒரு சமுதாயமே சீரழிகிறது என்று சிந்திக்க மறுப்பவர்களிடம் நீங்கள் 1000 கருத்துக்களை சொல்லி ஒரு பயனும் இல்லை. நான் வந்து இப்பொழுது ஒரு நீடித்த விவாதத்தில் இறங்கெல்லாம் தயாராகவே இல்லை. ஒரே ஒரு எனக்கு சொல்ல வேண்டிய கருத்தை மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் பக்கத்தில் கேரள மாநிலம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் 29,000 கோடி ரூபாய் இப்பொழுது இந்த நிதியாண்டில் தமிழக அரசு டாஸ்மாகின் மூலம் வர வேண்டும் என்று ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறது. நான் திரும்ப சொல்வது 29,000 கோடி ரூபாய் டாஸ்மாகின் மூலம் வருகிறது என்றால் அது மொத்த விற்பனை அல்ல. அது வரக்கூடியது ஒரு சேல் டாக்ஸும் எக்ஸைஸும் தான் அங்கே வரக்கூடியது. எனவே அதாவது கலால் வரியும் விற்பனை வரியும் மட்டுமே நீங்கள் 29,000 கோடி ரூபாய் அரசுக்கு வரி வருவாயாக வரும் என்றால் விற்பனை எத்தனை கோடிக்கு நடக்கும் என்று கணக்கு போட்டு பாருங்கள். இவையெல்லாம் சமரசம் கணக்கு போட வேண்டும். ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலே உள்ள தமிழர்கள் குடிக்கிறார்கள். 50,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆண்டுதோறும் குடித்தால் தமிழ்நாட்டில் வறுமை ஒழியுமா என்பதுதான் என் கேள்வி. 70,000 கோடி குடிக்கிறார்கள். இந்தியாவிலேயே இன்றைக்கு மிக அதிகமாக சாலை விபத்துகள் நடப்பதற்கு எது காரணம்? இந்தியாவிலேயே அதிகமாக விவாகரத்து எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதற்கு எது காரணம்? இன்றைக்கு குடும்ப கட்டுமானங்கள் சீர்குலைந்து மிக மோசமான சூழல் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்பட்டு அமைதியின்மை உலவுகிறதே, அதற்கு யார் காரணம்? கூலிப்படைகள் இன்றைக்கு பெருகி அன்றாடம் கொலை நடந்து கொண்டிருக்கிறது. கொலை என்பது ஒரு சர்வசாதாரண வாழ்வியல் நிகழ்ச்சியாக மாறி இருக்கிறது. என்ன காரணம்? நான் ஒன்று சொல்லி இந்த விவாதத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். எப்பொழுது நீங்கள் மதுவை கொண்டு வந்து விட்டீர்கள், நான் சொல்ல விரும்புவது இதில் வெறுமனே ஜெயலலிதா அவர்களை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். 1971க்கு முன்பு வரையில் தமிழ்நாட்டிலே இருந்த இளைஞனுக்கு
விஸ்கி எப்படி இருக்கும், பிராந்தி எப்படி இருக்கும், பீர் எப்படி இருக்கும் தெரியவே தெரியாது. அவனுக்கு தெரிய வைத்த அந்த மிக மோசமான சூழலுக்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். 1971 அந்த குற்றத்தை அவர் செய்தார். 1983 டாஸ்மாகை கொண்டு வந்து அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் 183 கோடி ரூபாயைத்தான் வருவாயாக அரசுக்கு பெற்றார். அவர் இரண்டாவது குற்றவாளி. இன்றைக்கு அதை விரிவுபடுத்தி 2003 டாஸ்மாகை ஒட்டுமொத்த தமிழக அரசினுடைய நிறுவனமாக மாற்றி 29,000 கோடி ரூபாய் வருவாய் வரக்கூடிய அளவுக்கு 1 கோடிக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டு மக்களை குடிகாரர்களாக மாற்றிய கொடுமையை இன்றைக்கு இருக்கிற முதல்வர் ஜெயலலிதா செய்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் தமிழ்நாட்டை விட அதிகமாக குடிக்கு ஆட்பட்டவர்கள் இருந்தார். ஐயா, கடந்த 3 ஆட்சியாளர்களின் மீதும் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறீர்கள். நான் சொல்வது தயவு இதுல வந்து அதாவது நான் சொல்வது கொஞ்சம் கேளுங்க. நான் கட்சி அரசியலுக்குள்ள வர விரும்பல. இவர் தவறு செய்தாரா, இவர் தவறு செய்யவில்லையா என்ற விமர்சனத்திற்குள்ளும் ஆட்பட நான் விரும்புகிறேன். நான் ஒரு சமூக ஆர்வலர், நலன் சார்ந்த சிந்தனையாளனாக இந்த கருத்தை வைக்கிறேன். நீங்கள் நான் சொல்வது கேக்குறீங்களா? கேக்குறேன். நீங்க தீர்வு இதற்கான தீர்வாக முதல்ல சமரசம் அவர்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் நம்மை விட மோசமான குடிகாரர்களாக அவர்கள் இருந்தார்கள். தீர்வைத்தான் நான் சொல்றேன். இன்றைக்கு உம்மன்சாண்டி அரசு 10 ஆண்டு காலத்திற்குள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவது என்று கேரளாவிலே முடிவெடுத்திருக்கிறது. ஒரே நாளில் நீங்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவது சாத்தியமில்லை. நான் அதில் உடன்படுகிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மதுவிலக்கை நோக்கி நடக்க வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த நம்முடைய விவாதத்தை இந்த புள்ளியை மையப்படுத்தி நம்முடைய விவாதத்தை அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு எடுத்து செல்லலாம். படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன, அவற்றை செய்ய இந்த அரசு தயாராக இருக்கிறதா என்ற தளத்தில் நாம் இந்த விவாதத்தை அடுத்தடுத்து நகரச் செய்யலாம். எங்களுடைய இணைந்தீர்கள் மிக்க நன்றி திரு தமிழறிமணன். நாம் தொடரலாம். படிப்படியாக அவங்ககிட்ட அதுக்கான கேள்வி என்ன தொடங்கினா, படிப்படியாக அதை செய்வதற்கான வழிமுறைகளாக நீங்கள் எதாவது நினைக்கிறீங்களா, அதற்கான சஜஷன்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதோடு நம்ம தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களிடமிருந்து தொடங்க போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இன்னும் கூட நிறைய நேரம் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான வழிமுறைகளும் சாத்தியக்கூறுகளும் என்ன, அதை செய்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கிறார்களா, பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். மதுவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பது குறித்து நேரத்தை உங்களுக்கு அது கொடுத்துறேன். எல்லோருக்குமே சரியான நேரத்தை கொடுத்துறேன். நான் அதிகமாக குறிக்கிட விரும்பல. அவர் சில விஷயங்களையும் குற்றச்சாட்டுகளையும் வச்சிருக்காரு. அதற்கான பதில், அதாவது இது போன்ற விஷயங்களில் பல்வேறு கோரிக்கைகளை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். அப்படி கொடுத்ததன் அடிப்படையில் ஹைவேஸில் இருந்த பல்வேறு ஷாப்புகளை நம்ம எடுத்திருக்கிறோம். ஆட்சேபனை விதிமுறைகளுக்கு மீறி ஒரு பொதுமக்கள் மத்திக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதை கூட சொல்லியிருக்கிறார்கள். அதை எடுத்திருக்கிறோம். 6% இப்பொழுது இந்த வருவாயில் இந்த ஆண்டு வரக்கூடிய இதில் மிக அளவுக்கு குறைந்திருக்கிறது. ஒன்று, ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் கூட இது நம்மை விட அதிகமாக வரவு வருகிறது. ஆனால் அது தனியார் செய்கின்ற காரணத்தினால் முழு கணக்கில் வரவில்லை. நாம் தனியாருக்கு போகாமல் அரசு கொண்டு வந்து வரவு எப்படி வந்தாலும் செலவு சமுதாய நலத்துக்கு போக வேண்டும் என்று ஏற்பாடு எப்படி வந்தாலும் என்று அந்த கொள்கை தான் பிரச்சனையா இருக்குது. அது ஏங்க எப்படி வந்தாலும்ங்கிற கொள்கை சரியா இருக்குமா? ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் வரணுன்றது இல்லைங்க. உங்களுக்கு கூரையை பிச்சுன்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கொடுக்குற தெய்வம் கூறிய பிச்சுன்னு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அது எப்படி வந்தாலும் நம்ம நல்லதுக்கு செலவு பண்ணணும். வரவு எப்படி என்பதை இதே மேடையில் இந்த கேள்வி ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். நான் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு மனிதனுக்கு திருடனாய் இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு திருடனாய் பார்த்திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிக்க முடியாது. யார சொல்றீங்க நீங்க? அரசு சொல்றீங்களா? அரசு சொல்றீங்களா? மக்கள் வந்து தன்னை அறியணும். இப்ப விவேகானந்தர் மக்கள் தான் பிரச்சனை. மக்கள் தான் பிரச்சனை. வேற யாருங்க பிரச்சனை? அந்த பையனா கேக்குறான், ரொம்ப சரியா திருடனா பார்த்து திருடனா தான் திருட்ட ஒழிக்க முடியும். ரைட். ஆமா. நாளைக்கே அனைத்து காவல் நிலையங்களையும் இழுத்து மூடிடுங்க.
ஏங்க இது அவனா திருந்தலைன்னா நீங்க இவ்வளவு நாள் காவல் நிலையம் வச்சிருக்கீங்க, கடுமையான சட்டங்கள் வச்சிருக்கீங்க, மரண தண்டனை கூட கொடுக்குறோம். யாரா திருந்திருக்கானா, நாட்டுல கொலை நடக்கலையா, கொலை நடக்கலையா, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், எதுக்கு நீதிமன்றம்? எல்லாருக்கும் ஆன்மீக சொற்பொழிவு கொடுப்போம், எல்லாருக்கும் நல்ல கருத்துக்களை விதைப்போம், ஒவ்வொருத்தனையா கூட்டு வச்சு திருத்துவோம். காவல் நிலையங்களே மூடிடுவாங்க, எதுக்கு காவல் நிலையம், எதுக்கு சட்டம்? அருமையான கேள்வி கேட்டீங்க. இவங்க எல்லாரையும் இங்க அனுப்பிச்சிடலாம், மற்றதெல்லாம் எப்படி? இதுதான் எதிர்பார்க்கறது. யார் எதிர்பார்க்கறதுன்னா இந்த நாட்டில சட்டம் ஒழுங்கு கெடணும். அதன் மூலம் சட்டம் ஒழுங்கே கெடுதுங்கறாங்க. பாருங்க, விவேகானந்தர் இப்ப இல்ல, அந்த இடத்துல நித்யானந்தாவும் பிரேமானந்தாவும் இருக்கிறாங்க. நல்ல நீங்க நினைச்சு பார்க்கணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அரசு மாறிக்கணும்ங்கறீங்களான்னு கேக்குறேன். அதனால எந்தெந்த வகையில் எந்தெந்த முறையில் எதை எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்துகிறோம். அதாவது அடிப்படையில் அவர் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறார். நீங்க இதுவரைக்கும் சொன்னதுக்கான ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு. சமூக சூழல் இவ்வாறாக இருக்கிறது. நீங்க 91க்கு பிறகான உலகமயமாக்கல் இருந்து எடுங்க. இன்றைக்கு வீட்டுக்கு வீடு டிவி, ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய சமூக வலைத்தளங்கள், சமூக சூழல் என்பது வேறொரு தளத்திற்கு போய்கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் மதுவை கட்டுப்படுத்துவது என்பது பல முறைகேடுகளுக்கு வழிவகுத்து விடும். அதை சேனலைஸ் பண்றது மட்டும்தான் சரியான வழியா இருக்கும். சேனலைஸ் பண்றதுக்கான சில விஷயங்களை நாங்க செஞ்சிருக்கோம். நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்திருக்கோம், நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருக்கிறோம், இந்த மாதிரியான சில விஷயங்களை செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறார். இதை எந்த அளவுக்கு பார்க்க? அபத்தமான வாதங்கள். முதல் வாதம் நீங்க முதலே குறிப்பிட்டீங்க, சுற்றிலும் நெருப்பு எரிகிறது, நடுவில் கற்பூரம் போல தமிழ்நாடு இருக்குதுன்னு. என்னுடைய வீட்டின் அருகில் இருக்க எல்லா வீடும் எரியுது, எப்படி என் வீடு எரிய போகுதுன்னு என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் உள்ள தள்ளி நெருப்பு ஊற்றி எரிய வைக்கணுமா, இல்லை தண்ணியை ஊற்றி அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா? நாகரிகம் உள்ள மனிதன் அணைக்க முயற்சி பண்ண வேண்டும், எரிக்க முயற்சி பண்ணக்கூடாது, அரசாங்கம் செய்யக்கூடாது. படிப்படியாக மதுவை குறைப்பது பற்றி சொன்னீங்க. நீங்கள் 3 கருத்து சொன்னீங்க. நேரத்தை குறைப்பது, நெடுஞ்சாலை உள்ள 504 கடையை முடிப்பது. பாட்டாளி மக்கள் கட்சி செய்தது. கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது நாங்கள் போராடி நேரத்தை குறைக்க சொன்னோம், ஸ்டாலின் குறைத்தார். இப்பொழுது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு தொடர்ந்து நெடுஞ்சாலைகள் 504 கடைகளை எங்களுடைய வழக்கறிஞர் பாலு ஐயாவுடைய அறிவுரைப்படி செய்திருக்கிறார். அதே போல் ஸ்டேட் ஹைவேல இருக்க 1500 கடைகளை மூடுவதற்கும் நாங்கள் முயற்சி செய்கிறோம். படிப்படியாக நிரந்தரமாக முடியும். குஜராத்ல அரசினுடைய பங்கு இல்லைங்கிறீங்க, இது கூட நிர்பந்தம் நாங்க பண்ணோம். அரசுக்கு பங்கே கிடையாது. மது 6% குறைந்து வருத்தப்பட்டார். இப்பதான் மதுவை எப்படி அதிகப்படுத்துவது என்பதற்காக மீட்டிங் போட்டு பேசுகிற அரசாங்கம் இது. நீங்க இந்த இடத்துல 6% குறைஞ்சிருக்குன்னு சொன்னதுனால உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால் நீங்க மதுவினுடைய வருவாய் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவாக அதிகரித்திருக்கிறது, அதனுடைய இமாலய அதிகரிப்பு அப்படிங்கிறது வருவாயை அதிகமாக அரசுக்கு ஈட்டி அதன் மூலம் நீங்க சொல்ற நலத்திட்டங்களை நிறைவேற்றியது யாருன்னு பார்க்கலாம். அது தொடர்பான புள்ளி விவரம் நீங்க கேட்டீங்க இல்லையா, உங்ககிட்ட புள்ளி விவரம் இருக்குதானு தமிழ் நம்ம கிட்ட ஒரு புள்ளி விவரம் இருக்கு. மது ஒவ்வொரு ஆண்டுக்கும் எவ்வளவு 2002 2003 ஐயா இதெல்லாம் கோடிகள் இருக்கக்கூடிய 2828 கோடியாக இருந்த மதுவினுடைய வருவாய் 3639 கோடி அதிகரிக்குது. அப்படியே 4872 கோடி ரூபாய் 2005 2006 6000 கோடி போய் பெரிய விஷயம் இல்லைங்க ஐயா. நீங்க நான் சொல்லிடுறேன், 2000 கோடியில ஸ்டார்ட் பண்ண வருவாய் 14000 கோடி 18000 கோடி 21000 கோடின்னு போய் இன்னைக்கு 2013 2014 ஏராளமான 23401 கோடி ரூபாய்க்குன்னு போயிருக்குன்னா இது கூட வச்சிருக்கோம் சார். அதுதான் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதாவது தெரிஞ்சதா நீங்க என்ன கேக்குறீங்க, நாங்க குறைச்சிருக்கிறோம் நீங்க, ஆனா குறையிலேயே பல மடங்கு அதிகரிச்சிருக்குதான் நான் கேக்குறேன். ஏங்க சென்ற ஆண்டு எவ்வளவு இந்த ஆண்டு எவ்வளவுன்னு பார்க்கணும். நீங்க 2000 சென்ற ஆண்டு 21650 கோடி ரூபாய் 23400 கூட, இது 2013 2014 நம்ம டார்கெட் தான வச்சிருக்கோம். தீபாவளி பொங்கலுக்கு அதுதாங்க 6% குறைஞ்சி இருக்கிறது. அந்த கணக்கு இன்னும் உங்களுக்கு வரல, என்னிடம் இருக்குது. ஆகையினால ஐயா சில விஷயத்தை சொன்னார், நான் சொல்றேன். இந்த கடை இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இது நீக்கினால் குடிசை தொழிலாக கிராமங்களிலே இது தொழில் பரவுமா பரவாதா? ஒண்ணு அதை கட்டுப்படுத்த வேண்டியதுதானே உங்களுடைய கடமைன்னு கேக்குறேன். இது எல்லாத்தையும் நீங்க வந்து விஷம்னு தெரிஞ்சு ஒன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவருடைய கொள்கையை அப்படியே ஏத்துக்கிறீங்க. திமுக அவருடைய கொள்கையை அப்படியே ஏத்துக்கல. இல்ல ஒன்று சொல்லிவிட்டு மற்றொரு கருத்துக்கு தாவக்கூடாது. அந்த கருத்துக்கு விட அளிக்க சொல்லுங்க. இப்ப தமிழறிஞர் மணியன் ஒரு சொன்னாங்க, அவர் சொல்லும்போது பல்வேறு இயக்கங்கள் இருந்து பல்வேறு கட்சிகளை ஆரம்பித்து பல கொள்கைகளை அவர் பின்பற்றியவர். கலைஞரை பற்றி 71 சொல்றாரு. இதே கலைஞரோடு
2006 நான் முடிச்சிரேன் 2006 ஒரு செகண்ட் நான் முடிச்சிரேன் ஐயா நோ நான் முடிச்சிரேன் அவர் பேசுனது ஐயா அவருடைய கலைஞரை பத்தி ஐயா திமுக ஆட்சியை பத்தி நான் கேக்குறேன் வீடு வாங்குறாரு அதனால மது இருக்க கூடாது அதனால மது இருக்க கூடாது அது ஒரு சமூக ஒழுக்கம் அது நான் இந்த அரசியல் அமைப்பு சட்டம் கேள்வி கேக்குறேன் அரசியல் அமைப்பு சட்டம் 47 சொல்லுது என்ன சொல்லுது படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் அப்படி சொல்லவில்லை சிங்கா தீர்ப்பு சொல்றாரு திரு தமிழ்தாசன் இருங்க அரசியலமைப்பு சட்டம் குஜராத்துக்கும் ஒரே அரசியலமைப்பு சட்டம் தான் கேரளாவிற்கும் ஒரே அரசியலமைப்பு சட்டம் தான் தமிழ்நாட்டுக்கு அரசியலமைப்பு சட்டம் மற்ற மாநிலத்துக்கு பொருந்தாதா நான் கேக்குறேன் முன்னேற்ற கழகம் அதிமுகவுடைய கொள்கையை நீங்க உடன்படுறீங்களா முன்னேற்ற கழகமோ கலைஞரோ மதுவிலக்கு கொள்கைக்கு எதிரானவர்கள் அல்ல அதே நேரத்தில் இது ஒரு சமூக ஒழுக்கம் ஏற்கனவே சட்டமன்றத்திலும் வெளியே ஒழுக்கம் இல்ல இருங்க சமூக ஒழுக்கம் தாங்க சமூக ஒழுக்கம் ஏங்க சுட்டி பாண்டிச்சேரியில இருக்குது அதை ஒழிக்க மாட்டீங்க அங்க இருக்கக்கூடிய அதுக்கு கேட்க மாட்டீங்க பக்கத்துல இருக்க கர்நாடகா கேட்க மாட்டீங்க பக்கத்துல இருக்க கேரளாவை கேட்க மாட்டீங்க பக்கத்துல இருக்க ஆந்திராவை கேட்க மாட்டீங்க இந்தியாவுக்குள் தானே தமிழ்நாடு இருக்கு கொழுந்து விட்டு எரிகிற அந்த நெருப்படையத்திற்குள் அதே போல ஒரு கற்பூரமாக கேக்குறாரு இதே கலைஞர் சொன்னதை நான் மறுபடியும் சொல்றேன் நான் இப்ப வரேன் உங்க வாதத்துக்கு வரேன் உங்க வாதத்துக்கு வரேன் பாண்டிச்சேரி கேட்க மாட்டீங்க கேரளா கேட்க மாட்டீங்க ஆந்திரா கேட்க மாட்டீங்க நீங்களே ஆந்திராவுல டாஸ்மாக் கிடையாது சாராய கிடையாது சரிங்களா சாராயத்தை அனுமதி கொடுங்க பாண்டிச்சேரியில கள்ளச்சாராயம் ஓடுது சாராயம் ஓடுது கல்லு இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்களும் கொடுத்துருங்களேன் பாண்டிச்சேரி மாதிரி ஆந்திரா மாதிரி மதுவிலக்கு அமல்படுத்தணும் சரிதான் உங்களுடைய ஐயா புதுச்சேரி உங்க கட்சி பாமக கட்சி வெறும் தமிழ்நாட்டுக்கும் மட்டும்தான் இருக்கா பாண்டிச்சேரிக்கு இல்லையா திமுக பாண்டிச்சேரிக்கு இருக்குது அவர் நான் சொல்றேன் இங்க வந்து மதுவிலக்கு பாண்டிச்சேரியில உங்க கட்சி இருக்கு அப்ப மதுவிலக்கு இல்லையா அப்ப அங்க வந்து 89ல இந்த தேர்தல் அறிக்கை இருக்கு அவர் வச்ச தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்ததும் இந்த மாதிரி மதுவிலக்கை அதாவது மது இன்னென்ன ஐட்டங்களை விற்பனை செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம்னு சொல்லி சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில 89ல பரப்புரை செய்யறாரு இங்க இருந்து 5 முறை போயிட்டு வர்றாரு தமிழ்நாட்டினுடைய எல்லையை ஒட்டி கடலூரோ அல்லது விழுப்புரமோ அல்லது திண்டிவனமோ இருக்கு அந்த பாண்டிச்சேரிக்கு போக மாட்டேங்கிறாரு மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இது அவர் சொன்னது 89ல ரைட் 89 மட்டும் இல்ல நான் முடிக்கிறேன் 2009ல பரப்புரை செய்றாரு சார் நான் முடிக்கிறேன் நம்ம கல்ல வந்து இறக்கலாம் என்ன கேள்வி என்பது இறக்கலாம் மது ஒரு வாதத்துக்காக பாண்டிச்சேரிக்கு போறது தமிழ்நாட்டுக்கு போறது ஒரு வாதத்துக்காக கேக்குறேன் ஒரு வாதத்துக்காக சொல்றேன் இப்ப ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் திமுக ஏற்றுக்கொள்கிறாங்கிறது ஒருபுறம் இருக்கட்டும் ராமதாஸ் அவர்கள் சொன்ன கருத்து முற்றிலும் தவறுனே ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் நீங்க சரியா நடந்து கொள்ளுங்களேன்னு தான் கேக்குறாங்க மக்கள் நீங்க மதுக்கடையில சொல்றேன் தமிழர் மணியன் இப்பொழுது வந்து கூட்டணி வச்சார் பாஜக இருங்க இவர் கேக்குறாரு இப்ப பேசுறாரு பாஜக கூட்டணி வச்சு எல்லா கட்சியும் சேர்த்தாரு கேள்வி தயவு செய்து மோடியை போய் பார்க்கறேன் விவாதத்தை தெளிவா சொல்றேன் நான் விவாதத்தை தெளிவா சொல்றேன் முழுமைக்கும் மோடியா தமிழக சமரசமா ஏகப்பட்ட எம்ஜிஆர் என்பது அல்ல விவாதம் கேக்குறவரே தமிழ் மொழியில் ஏன் கேட்கவில்லை அவர் அது நிமிடத்துக்கு நிமிடம் ஏன் மாறுபடணும் கூட்டணி வச்சாரா பாஜகவோட நான் இந்த விமர்சனத்துக்கு நான் வரேன் ப்ளீஸ் நீங்க ஓகே நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட வைக்கிறேன் இவர்களுடைய கேள்விகள் ஒரு புறம் இருக்கட்டும் நீங்க இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்லக்கூடிய கட்சியோடு மட்டும்தான் கூட்டணி வைப்போம் என்று மதுவிலக்கை ஆதரிக்கக்கூடிய மதிமுக பாமக போன்ற கட்சிகள் உறுதியாக நிற்பீர்கள் முதல் கட்ட கருத்தை நான் சொல்லிட்டு உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதில கண்டிப்பா சொல்றேன் அதாவது ஒரு சினிமாவிலே கூட மது அருந்துகின்ற காட்சி வந்தால் யூஏ சர்டிபிகேட் தான் கொடுக்குறாங்க அதாவது 18 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் பெற்றோருடன் தான் பார்க்க வேண்டும் என்று ஆனால் பார்ப்பதற்கு தடை விதிக்கின்ற இந்த அரசாங்கம் அங்கே 18 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள் போய் அங்கே குடிப்பதற்கு தடை கிடையாது அதனால தான் இன்னைக்கு ஆர்எஸ்புரத்தில் கோவையில் ஆர்எஸ்புரத்தில் ஒரு மாணவி நீங்க அந்த காட்சிகளை நாகரீகம் கருதி போடவில்லை ஒரு அநாகரிகமான காதல் தோல்வியின் காரணமாக தன்னுடைய தோழிகளை குடிக்க வைத்து விட்டு தானும் குடித்து விட்டு பாட்டு பாடிவிட்டு ஒரு அவலட்சமான நிலையை எழுதியிருக்கிறார்கள் ஒண்ணு இன்னொன்னு 1000 கல் ஓட்டம் கூட ஒரு சின்ன அடியிலே தோங்குறது இவங்க 2 பேரும் தயவுசெய்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும் 1000 கல் அதை நோக்கி நாம் போக வேண்டும் நினைக்கிறோம் கேரளா தன்னுடைய முதல் தடத்தை பதிய வைத்திருக்கிறது 780 பார்ல புதுப்பிக்கும் பொழுது 418 பாருக்கு புதுப்பிக்கவில்லை 312 கடைகளுக்கு அனுமதி ரத்து செய்திருக்கிறது
அக்டோபர் 2 இருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மது இல்லாத கேரளா என்று அறிவித்திருக்கிறது. இன்னும் 10% ஒவ்வொரு ஆண்டும் 10% படிப்படியாக குறைத்து 2023 மது இல்லாத கேரளாவாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நிலைமை என்று சொன்னால் 2011 நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 34 கண்காணிப்பாளர்கள் இன்னைக்கு பணியிடை நீக்கமும் 26 மாவட்ட மேலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இலக்கை அடையவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக அந்த நிலைமையில் தான் ஒரே ஒரு செய்தி, அதாவது வழக்கு மாண்புமிகு கிருபாகரன் அவர்கள் செய்த அந்த வழக்கு 2011 ராம்குமாரும் அருண்குமார் என்பவர்கள் மது அருந்திவிட்டு போக்குவரத்து துறையில விபத்துக்கு ஆளாகிறாங்க. அதுல காம்பன்சேஷன் ஆகுது. ஒருத்தருக்கு 8 லட்சம், ஒருத்தருக்கு 11 லட்சம். அது அப்பீலுக்கு போகுது. எங்களுக்கு இது 10 சொல்லிட்டு அப்பீலுக்கு போகுது, நஷ்டஈடு 10. அப்ப கிருபாகரன் அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு நோட்டீஸ் கொடுத்து 16 கேள்விகளை கேட்கிறார். அந்த 16 கேள்விகள் அரசியல் சட்டத்திலே இருக்கின்ற 21வது விதி ஆர்டிகல் 47 படிப்படியாக ஏன் மதுவிலக்கை உங்களுக்கான கேள்வி. நான் உங்களுக்கு ஏற்கனவே கேள்வி வச்சேன். இந்த வரக்கூடிய தேர்தலில், சட்டப்பேரவை பொது தேர்தலில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய கட்சிகளோடு மட்டும்தான் மதிமுக கூட்டணி வைக்கும் என்பதை உறுதியாக மதிமுக நீங்க கேக்குறது மது விலக்குக்கு தனியா ஒரு கூட்டணி வைக்கணும், ஈழத்துக்கு தனியா கூட்டணி வைக்கணும், அப்படி கேட்கவே இல்ல. நிறைய பிரச்சனைகள் நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல உங்களுடைய ஆதரவை மதுவை ஆதரிப்பவர்களுக்கு ஏன் அளிக்கிறீர்கள் நான் கேட்கிறேன். நீங்க குறைஞ்சபட்சம் விலகி நிக்கலாமே. மதுவை ஆதரித்தால் நாங்க உறுதியாக உங்களை ஆதரிக்க மாட்டோம். பெரியார் கள்ளுக்கடை இதுக்கு மறியலுக்கு போகும்போது தன்னுடைய தோட்டத்தில் வைத்தவர் சொன்னால் அன்றைய சூழ்நிலையிலே இது மாத்திரம் தான் பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கு 1000 பிரச்சனைகள் நமக்கு நீர் பிரச்சனை இருக்கிறது, தண்ணீர் வாழ்வுரிமை பிரச்சனை இருக்கிறது, இன பிரச்சனை இருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் தனித்தனி அஜெண்டா. ஒரு கேள்வி. ஆனா ஒரு விஷயத்தில் நீங்க உறுதியா இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாஜகவோடு கூட்டணி வைக்கின்ற பொழுதும் நாங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தோம். அவங்களுடைய பொது சிவில் சட்டம் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்த்தோம். இதெல்லாம் நீங்க உறுதியா சொல்றீங்க. நீங்க திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்த காலகட்டத்திலும் கூட அயோத்தி விவகாரம் போன்ற பல விவகாரங்களில் நாங்க ஒரு பொது ஒப்பந்தத்தை கொண்டு வந்து காமன் மினிமம் ப்ரோகிராமை கொண்டு வந்து தான் நாங்க நிக்கிறோம்னு சொல்றீங்கல்ல. அத மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுங்க. மதிமுகவுடைய வாக்கு வங்கி இத்தனை சதவீதம், நீங்க ஒரு அழுத்தத்தை கொடுங்க. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கூட்டு முயற்சிக்கு நாங்க வருவோம். கூட்டு முயற்சிக்கு வரும். கூட்டணி எல்லாரும் அதே கேள்வி. நீங்க உங்க தலைமையில தான் ஆட்சி, உங்க தலைமையில தான் கூட்டணி முடிவு பண்றீங்க. ஆனா உங்க கூட்டணியில சேர்த்துக் கொள்ளக்கூடிய கட்சிகள், பூரண மதுவிலக்கை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளை மட்டும்தான் பாமக தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாமகவின் மீது வேறு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். அந்த குற்றச்சாட்டு எனக்கு உடன்பாடு கிடையாது. கட்சி தொண்டர்கள் குடிக்கவில்லையான்னு சொல்லி அதை வச்சு நம்ம மதிப்பிட முடியாது. ஆனா அதே சமயத்துல பூரணமாக மதுவினுடைய வாடையே ருசிக்காது, அல்லது இன்றைக்கு மதுவை அருந்தாதவர்களுக்கு மட்டும்தான் தேர்தலில் நீங்கள் அவர்களுக்கான போட்டியிடுவதற்கான வாய்ப்பு, அவர்களுக்கான கட்சியில் ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் போன்ற பதவிகளுக்கான வாய்ப்பை அந்த வழக்கு இருக்குது. அந்த நடைமுறை இருக்கிறது. கட்சியில எந்த ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் இருந்தது இல்ல. இங்க நான் ஒண்ணே சொல்றேன், இவன் சொன்ன அதே சொல்றேன். இது எங்கள் விதி. கண்டுபிடிக்கப்பட்டால் பதவியிலிருந்து எடுக்கப்படுவார் என்பது உறுதி. இப்ப அவர் சொன்ன ஒரு வேடிக்கை அவனை கவனிச்சேன். அவர் சொல்கிற அந்த பாடி லாங்குவேஜ் என்னன்னா, ஏற்கனவே மதுவை விரும்புகிற ஒரு கட்சியோடு கூட்டணிக்கு ஆயத்தமானது போல ஒரு தோட்டத்தை உருவாக்கி மதுவுக்கு 100 விழுக்காடு மதுவுக்கு எதிராக இருப்போம் என்பதை நிரூபித்திருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி கடைகளை மூடி இருக்கிறோம், கடைகளை வழக்கு தொடர்ந்திருக்கிறோம், தொடர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டவர்களோடு மட்டும் கூட்டணியா, அல்லது அவர்கள் மதுவிலக்கையும் வலியுறுத்தவர்களாக இருந்தால் மட்டும் கூட்டணியா? இது மட்டும் அன்புமணி வலியுறுத்துகிற கொள்கைகளை ஒப்புக்கொள்வதுதான் கூட்டணி. மதுவிலக்கை 25 வருஷமா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அடிப்படையில தான் கூட்டணி வச்சிட்டாங்களா? இங்க பாருங்க, அவர் சொன்ன அதே பதில் சொல்லுங்க. 25 வருஷம் மாறி மாறி தான் கூட்டணி வச்சிட்டாங்க. நாங்கள் இந்த அடிப்படையில வைக்கல. அவங்க 17 வருஷம் கூட்டணி வச்சிருக்கோம். நாங்கள் அவர் சொன்னதை ஒப்புக்கொள்கிறோம். மதுவை விழுத்தான் கூட்டணி சொல்லல. ஆனால் என்றைக்குமே நான் சொன்ன மாதிரி 2006 இருந்து திமுக கூட இருந்தோம். அப்பொழுதும் மதுவுக்கு எதிராக போராடினோம். 32 மாவட்டங்களும் பெண்களை மட்டும் வைத்து மதுவுக்கு மாநாடு நடத்தினோம், நேரத்தை குறைத்தோம், வழக்கு தொடர்ந்தோம். என்னைக்குமே எங்களுடைய கொள்கையிலிருந்து விலகாமல் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரே ஒரு பதிவு மட்டும். இன்றைக்கு அவர் ஆர்டிகல் 47 படி சொன்னார். 47 படி ஸ்டேட் சப்ஜெக்ட், அகில இந்திய அளவில் கொண்டு எடுக்க முடியாது. இருந்தாலும் அன்புமணி மட்டும்தான் ஒரே மருத்துவ சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அகில இந்திய அளவில் மதுவிலக்கு
மதுவிலக்கான கொள்கை உருவாக்கி பண்ணார். அவங்களுக்கு ஈகோ இல்ல. நாங்க மாத்திரம் தான் முதல்ல ஈகோ. நாங்களும் தான் 4 விதமான நடைபயணங்களை பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து அதுக்காக பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல நீ முந்தி நான் முந்தி என்பது பிரச்சனை இல்ல. அதுக்கான கோப்பை அவங்களுக்கு கொடுத்து விடுங்க. கேள்வி வந்துறேன். திமுகவினுடைய இந்த வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில் நாங்க அவங்க சொல்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சீரழிவுகளை பார்த்து இது குழந்தைகள் கைக்கு கூட போயிடுச்சு, இதை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது அதை ஒரு சேனலைஸ் பண்றதுக்கோ அல்லது முற்றிலும் நீக்குவதற்கோ பூர்ண மதுவிலக்கையோ வலியுறுத்தி சமுதாயம் சீர்கெடுவதற்கு யாரும் விருப்பப்பட மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியானது. அது மிக தெளிவாகவே கலைஞர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பல்வேறு அறிக்கைகள் வாயிலாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு சமூக பிரச்சனை, சமூக ஒழுக்க பிரச்சனை, இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது என்பது அந்த காலப்போக்கில் அது அரசியல் உட்கார்ந்து அது திட்டமிடுகிற பிரச்சனை. ஆனால் அதே நேரத்தில் சொல்கிறேன், ஐயா மருத்துவர் ஐயா சொன்னார்கள், அவர் சொல்லும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மற்ற கட்சியிலும் சேர்த்தான் சொன்னார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆட்சியில் இருந்தார் மத்தியில். அப்பொழுது பீடி சிகரெட்டு போன்றவர்களுக்கு மண்டை ஓடு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும், அது ஒழுக்க கட்டுப்பாடு என்று சொன்னார். அதே நேரத்தில் ஏன் இந்த மதுவை பற்றி மதுவிலக்கு என்ற கொள்கையை ஏன் வலியுறுத்தவில்லை? அடுத்து இன்னொன்றை சொல்கிறேன், ஏன் வலியுறுத்தவில்லை? அவருடைய மந்திரிகள் வேலு இருந்தனர், ஏகே மூர்த்தி இருந்தார், இதே அன்புமணி ராமதாஸ் இருந்தார், இவர்கள் யாரும் கேட்கவில்லை. குறைந்தபட்ச திட்டத்தில் கூட்டணியில் இருக்கும் போது ஏன் வலியுறுத்தவில்லை? இன்றைக்கும் பாஜக கூட்டணி என்று சொல்லுகிற அவர் எங்கேயாக இருக்கிறார்? ஏன் மோடியை கேட்கவில்லை? நான் கேட்கிறது ஐயா நீங்க செய்வீங்களா, ஐயா நீங்க செய்வீங்களா, ஐயா நான் தெளிவாக சொல்றேன். ஒரு சமூக ஒழுக்க பிரச்சனை இல்ல இல்ல ப்ளீஸ் இந்த பிரச்சனையை கலைஞர் அவர்களும் முன்னேற்ற நான் முடிச்சறேன். ஒருவேளை பயஸ்ரா கூட தோணலாம் பூரண மதுவிலக்கு என்பதில் உறுதியான ஒரு துணியோட தொகுப்பாளர் பேசுகிறாரோ என்று பயஸ்ரா தோணுச்சுன்னா உண்மையிலே அதுக்காக பெருமைப்படுறோம், பூரண மதுவிலக்காகத்தான் பேசுறோம். அது ஒரு பக்கம். என்னுடைய கேள்வி என்பது ஒரு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரின் கோரிக்கையாக வைக்கிறேன். ஐயா நீங்கன்னு கேட்கின்ற பொழுது நாங்க சொல்றது இருக்கட்டும், அவங்க சொன்னாங்களா இந்த அவர் அன்னைக்கு கேட்டாரா, முந்தா நாள் இவர் கேட்டாரா, நாங்க மட்டும் இங்க கேட்கணும், பக்கத்துல ஓடுது இல்ல இவங்க சாராங்க. இந்த கொள்கையில் உறுதியாக மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதே நேரத்தில் இது சமூக ஒழுக்க பிரச்சனை. இந்த பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் அரச வேண்டிய பிரச்சனை அல்ல, சுற்றி இருக்க மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு மட்டும் பிரச்சனை மற்ற மாநிலங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அது ஊடகத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் யாராவது இறப்பதற்கு சாவதற்கு குழந்தைகளோ மற்றவர்களோ இறப்பதற்கு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் போலவே நீங்கள் வந்து உங்க தமிழ்நாட்டில் நீங்க அப்படியே இம்ப்ளிமென்ட் பண்ணுவீங்களா? சாராயத்துக்கு மட்டும் ஏன் உதாரணம் எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறோம். நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா? பேசிட்டு தான் இருக்காங்க, இந்தியா முழுமைக்கு பேசிட்டு இருக்கிறோம். அது நீங்க பேசுவதில்லை, அதை பற்றி பேசுவதே இல்லை. இல்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட ஒருவரே ஒரு சாரரே ஒரு கட்சி கடவே கிடையாது, நீங்க கடவே கிடையாது. தமிழ் நான் முடிச்சிறேன். இப்போ ரொம்ப பிராக்டிகலா யோசிங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி தமிழர்களுக்கான தொலைக்காட்சி, வேர்ல்ட் டயஸ்போரா. நான் முடிச்சிறேன். தமிழர்கள் பார்க்கக்கூடிய தொலைக்காட்சி, ஆந்திராக்காரனுக்கு இது புரியவே செய்யாது, தெலுங்குல இருக்கவனுக்கோ மலையாளிக்கோ இது புரியவே செய்யாது. தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்காக நம்ம இதை பேசுறோம். அதுக்காக ஆந்திரால சாராயத்தை ஆதரிக்கிறதால நோக்கம், கேரளால சாராயத்தை ஆதரிக்கிறதால நோக்கம். பட்டியலே இருக்கிறது. மதுவிலக்கு அமல்படுத்தினார் கள்ளச்சாராய விளைவுகளால் எத்தனை குற்றங்கள் அதாவது குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டுபவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனித வெடுகுண்டு என்று உயர்நீதிமன்றத்தில் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். என்ன சொல்றீங்க, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் மரியாதைக்குரிய டாக்டர் சமரசம் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், ஆளுங்கட்சியில் இருக்கிறார். அவர் தரப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் பணியோன்போடு கேட்டுக்கொள்வது, ஒரே ஒரு கையெழுத்தின் மூலம் நாட்டில் இருக்கின்ற கர்ணங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு விஓ ஆக்குவது சாத்தியம் என்று சொன்னால், ஒரே ஒரு கையெழுத்தின் மூலம் மக்கள் நலப்பணியாளர்களை ஊரெங்கும் அமர்த்துவது வீட்டுக்கு அனுப்புவது சாத்தியம் என்று சொன்னால், ஒரே ஒரு கையெழுத்து மூலம் மதுவிலக்கை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துவதும் சாத்தியம். நான் உங்களுக்கு ஒரு விளக்கம். இந்த கொள்கை எங்களது கட்சி கொள்கை அல்ல. நம்பர் 1, இந்த கொள்கை ஏற்கனவே எப்படி யார் ஆட்சி செய்து மக்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள், அது என்ன செய்வது என்கின்ற அடிப்படையில் இந்த வருவாயெல்லாம் தனியாருக்கு போன காரணத்தினால் அரசுக்கு வருவதற்கு வேண்டிய வழிவகை தான், ஒழுங்குமுறை தான் நாங்கள் செய்தோம். 2,
இப்பொழுது இது இந்தியாவில் மாநிலம் தமிழ் மாநிலம் ஒன்று. இந்திய அரசு இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருமானால் முதல் நபராக நாங்கள் தமிழ்நாடு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த மதுவை நாங்கள் ஒழித்தால் ஆந்திராவில் இருந்தோ கர்நாடகாவில் இருந்தோ கேரளாவில் இருந்தோ அங்கிருந்து கடத்தி கொண்டு வருவார்கள். குடிசை தொழிலாக இது இங்கே பெருகுவதற்கு மிக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தனியார் வசமாக அவரவர்கள் ரவுடிகள் உற்பத்தி மட்டும் ஏன் தனியார் இருக்குது இல்லைங்க, அதாங்க சொல்றேங்க. பாருங்க, இனிமே அட்டாக் பாண்டி, பொட்டு சுரேஷ், மதுரை மன்னன், முபாரக் மந்திரி, வெள்ளை ரவி, சமூக விரோதிகள் பெருகி விடுவார்கள். இந்த நிலைகளை எல்லாமும் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி கேரளாவுக்கு முன்னரே தமிழகத்தில் நல்ல ஒரு இது நண்பர் சொன்னது போல 1000 மைல் நடக்கிற பயணம் ஒரு முதல் ஸ்டெப்ல ஆரம்பிக்குது. இந்த ஸ்டெப் எடுக்காம பின்னாயே போயிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக சொல்கிறது பூரண மதுவிலக்கு சாத்தியம் ஒன்று. இரண்டாவது, ஒரு சிறிய பொறுப்பில் மிகப்பெரிய இந்தியாவுடைய தலைவராக இல்லை, அமைச்சராக இருந்த காலத்தில் முதல்ல சொன்னது போல இது தேசிய மது கொள்கையை உருவாக்குறது மட்டுமல்ல, திரைப்படங்களில் மது அருந்தும் காட்சி வந்தால் வார்னிங் சைன் கொண்டு வந்து அவர் தான். அதே போல கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட தீர்வு எல்லா கட்சிகளுக்கும் குழந்தைய காட்டுனீங்க. இதோட மோசமா பெண்ணிடம் தகாதம் நடந்து கொண்ட தகப்பன் ஒழித்தே தீர வேண்டும். இந்த சமுதாயத்தை காப்பாற்ற நன்றி. மன்னிக்கணும் அந்திரிதாஸ், நேரம் கடந்து விட்டது. நன்றி. 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இருந்தீர்கள். மதுவிற்கு எதிரான உறுதியான கொள்கைகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆயினும் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை உங்கள் தரப்பில் உங்கள் வாதங்களாக முன்வைத்திருக்கிறீர்கள். அந்த அளவிலே நான் புரிந்து கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி. திரு தமிழறிமணியன் எங்களோடு நேரில் இணைந்தார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். சமூக வலைத்தளங்களில் ஏராளமான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. நேரமின்மையின் காரணமாக இன்றைக்கு அதை எடுக்க இயலாத நிலை. அதற்காக சமூக வலைத்தள கருத்துக்களை பதிவு செய்தவர்களுக்கும் தொலைபேசி அழைப்பாளர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வந்த பொழுது அதற்கு யார் காரணம், அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுது அதில் எங்களுடைய ஆட்சிக்கு பங்கு உண்டு என்று ஒவ்வொருவரும் அந்த கிரெடிட்டை, அந்த பெருமையை தனதாக்கி கொள்ள முயற்சி செய்தார்கள் எல்லா கட்சிகளும். ஆனால் மதுவிலக்கு போன்ற கொள்கைகளிலோ ஏன் இவ்வளவு முரண்பாடுகளோடு நிற்கிறார்கள் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. எது எப்படி ஆயினும் நிச்சயமாக மது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மதுவில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது மட்டுமே நம் அனைவருடைய குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் 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 நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.